இணையவழி குற்றங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வு மாதிரி செல்போன்களால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடிலை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறை ஆய்வாளர் தியாகராஜன் அவர்கள் கிறிஸ்துமஸ் குடிலை பார்வையிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் வசிக்கும் சுந்தரராசு அவர்கள் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் குடில் செய்வது வழக்கம். இந்த வருடம் 12வது முறையாக வித்தியாசமான முறையில் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு இணையவழி குற்றங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வை மையமாக வைத்து மாதிரி செல்போன்களால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் செய்து உள்ளார். இந்து மதத்தினை பின்பற்றி வரும் இவர் அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நுண்கலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குடிலமைத்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த ஆண்டு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறை ஆய்வாளர் தியாகராஜன் அவர்கள் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் குடிலை பார்வையிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு உரையாற்றினார். செல்போன்களால் இணைய வழியாக ஏமாற்றம் செய்யப்பட்டு இருந்தால் புதுச்சேரி சைபர் கிரைம் இலவச எண் 1930 மற்றும் மின்னஞ்சல் முகவரி போன்ற விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும், இந்தியாவில் அனைத்து செல்போன் டிஜிட்டல் மையமாக திகழும் இச்சூழலில் செல்போன் இணைய வழியாக பயன்படுத்தும் போது கவனக்குறைவு, அறியாமை, ஆசை, இலவசம், சலுகை, விளையாட்டுத்தனம், பாலியல் சஞ்சலம் மற்றும் தொழில் போட்டி என பல்வேறு காரணங்களால் ஏமாற்றம், மோசடி நிகழ்வுகள் மற்றும் குற்ற செயல்கள் ஏற்படுகின்றன. எனவே செல்போன் இணையவழி தளங்களை கவனமுடன் பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு மூலம் இந்த கிறிஸ்துமஸ் குடில் மூலம் மக்களுக்கு தெரிவித்தார். இதுபோன்ற விழிப்புணர்வு செய்வதை பாராட்டி புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறை ஆய்வாளர் தியாகராஜன் அவர்கள் ஆசிரியர் சுந்தர்ராசு பொன்னாடை அணிவித்து பாராட்டினார்.